ஹல்க் வர்சஸ் ஒண்டர்மேன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபைட் நடந்திருக்கு. அதுவும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹல்க் வந்து ரொம்பவும் கோவப்பட்டு நான் தனியாக இருக்கிறதா விரும்புகிறேன், நான் யார் கூடயும் ஃபைட் பண்ண விரும்பல, நான் என்னை தனியாக விடுங்கன்னு போயிருப்பாரு. ஆனால் ஒண்டர்மேன் வந்து இல்லை, எங்கள் கூட இருந்தால் தான் நீ ஹாப்பியாக இருக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் அதெல்லாம் காதலே போட்டுக்காத, நீங்கள் வந்து என்னோட ஃப்ரெண்ட் இல்லை, நீங்கள் பேனரோட ஃப்ரெண்ட், ஜஸ்ட் என்ன ஃபைட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லி நம்ம ஒண்டர்மேனை அட்டாக் பண்ணுறதுக்கே போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஒண்டர்மேனை அடிச்சு பிளட் வர அளவுக்கு ரத்தமே வந்திருக்கும் அவருக்கு. இருந்தாலும் நம்மளோட ஒண்டர்மேன் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணியும் நம்மளோட ஹல்கை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கவே முடிஞ்சிருக்காது. அதுக்கு பின்னாடி ஹல்கு கூட சண்டை போடுவார்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒண்டர்மேன் ஹல்கு கட்ட பல்கா அடிதான் வாங்குறத தவிர ஃபைட் போடுற மாதிரியே தெரியலங்க. எவ்வளவு அடி வாங்கியிருந்தாலும் நம்மளோட ஒண்டர்மேன் கன்வின்ஸ் பண்ண மட்டும்தான் ட்ரை பண்ணியிருப்பாரு. அவரோட அயனிக் பவரை வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டோ ஃப்ரெண்ட் மேலே யூஸ் பண்ணக்கூடாது நல்ல தெளிவாகவே இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, என் கூட ஃபைட் போடுன்னு ஹல்கு சொல்லியும் ஃபைட் பண்ணலை.